ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நாமத்தில் நம்ம யாரும் வாழ்த்து வரவேற்கின்றேன். அன்பான தேவஜனமே, இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையிலேயும் தேவனோட செய்தியை தேவன் நம்மளுக்கு பகிர்ந்து கொடுப்பதற்கு கொடுத்த வாய்ப்புக்காக நன்றி செலுத்த வேண்டும் தேவனுக்கு. மற்றும் உங்களுக்கும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு வருவதற்காக ரொம்ப நன்றி. தொடர்ந்து நம்மளுடைய சூழ்நிலைகள் இன்னும் சரியாகவில்லை. கோவிட்-19 இன்னும் மோசமாக கொண்டிருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா வெளிக்கிழமை 78 கேஸ் வந்திருக்குது. ஸோ சூழ்நிலைகள் மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது, மறுபடியுமாக லாக்டவுன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் எப்படி சூழ்நிலைகள் இருந்தாலும் தேவன் நம்மளோட தொடர்ந்து பேசிக்கொண்டு தான் இருக்கிறார் இல்லைங்களா? தேவனோட வார்த்தை எப்படியாவது தேவன் நம்மளுக்கிட்ட சேர வேண்டும் சொல்லி அவரோட வாஞ்சி இருக்கிறது. மக்கள் நம்ம அந்த வார்த்தை கேட்பதுக்கு ஆயத்தமாக இருக்கணும்னு சொல்லி தான் கேள்வி. ஆனால் அன்பான தேவஜனமே, இந்த ஞாயிற்றுக்கிழமையில உங்கள் மத்தியிலே லூக்கா 8ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலிருந்து 39வது வசனம் பிரசங்கம் பண்ண இருக்கிறேன். அதுக்கு முன்பதாக வாருங்கள் ஜெபித்தார். எங்களை நேசிக்க நல்ல ஆண்டவரே, கர்த்தாவே, இந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே எங்களோடு இருக்கிற தேவன் கர்த்தாவே, நாங்கள் ஆண்டவரை சூழ்நிலைகள் மாறினாலும் காலங்கள் மாறலாம் உண்மையை மறக்காமல் ஆண்டவரை தேடுவதற்கு எங்களுக்கு கற்றுக் கொடுக்க சொல்லி ஜெபிக்கிறேன். தேவனே, உங்களோட வார்த்தையை எங்களோட பேச வேண்டும். கர்த்தரோட வார்த்தையை தாக்கமாக நாங்கள் இருக்க வேண்டும். ராஜ் தேவனே, உலகத்தோடு சேர்ந்த ஆண்டவரை நாங்கள் வாழாதபடிக்கு தேவனுக்காக பிரித்த ஒரு வாழ்க்கையை வாழ கற்றுத்தாரும். எங்களை தொடர்ந்து வழி நடத்துவீர் சொல்லி செபிக்கிறோம். அப்பா, கர்த்தர் நீர் மகிமையான தேவனாக இருக்கிறீர். நிச்சயமாக பெரிய காரியங்கள் செய்யும். தொடர்ந்து இந்த வார்த்தையை, தேவனுடைய வார்த்தையை நாங்கள் பகிர்ந்து கொள்ளும் பொழுது கர்த்தர் நீர் வெளிப்பட வேண்டும். என்னை மறுத்து விடுவோம். கர்த்தர் உங்கள் பிள்ளைகளோட பேச வேண்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் நடத்துகிறாங்க. அன்பான தேவஜனமே, இன்றைக்கு தலைப்பை பார்த்தீங்கன்னாக்கா, இயேசு யார் என்று எனக்கு தெரியும். Do I know who is Jesus? Today we can be Christians. நம்மளாம் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படலாம். ஆனால் உண்மையிலே இந்த இயேசு யாரு, இவரால என்ன செய்ய முடியும், இவர் எவ்வளவு அதிகாரம் பெற்றவர், எவ்வளவு வல்லமையான தேவனாக இருக்கிறார் சொல்லி எனக்கு உண்மையிலே தெரியும். இதுதான் அன்னைக்குள்ள தலைப்பு. ஒரு கேள்விக்குறியோடு உங்களுக்கு ஆரம்பிக்கிறேன் இந்த தேவ செய்தியை. இப்பொழுது லூக்கா 8ஆவது அதிகாரம் 26வது வசனத்துக்கு நம்ம போறதுக்கு முன்பதாக அதோட பேக்ரவுண்ட் கொஞ்சம் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். என்ன நடந்துச்சு உங்களுக்கு சொல்லிடுறேன். அப்போ உங்களுக்கு கொஞ்சம் புரிவிப்பார். 19வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது இயேசு அவர்களுடைய சகோதரர்களை கருத்து போட்டிருக்கோம். ஏன்னா அது பிறகு நீங்க பார்த்தீங்கன்னா 22வது வசனத்திலேருந்து 25வது வசனம் வரைக்கும் இயேசு கடலையும் காற்றையும் அமைதிப்படுத்தின ஒரு சூழ்நிலை அங்க அந்த கதை போடப்படும். எப்படி இயேசுக்கு கீழ்ப்படிந்தது இந்த காற்றும் கடலும், எப்படி அவருடைய மகிமை வெளிப்படுத்தினது, அவருடைய சீஷர்கள் ஆச்சரியமாக, ஐயோ இந்த தேவனை பாரு, இவர் இவ்வளவு வல்லமையா இருக்கிறார், யார் இவர் சொல்லி ஆச்சரியப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். சரிங்களா? ஆனால் இந்த காரியங்களாம் தேவன் செய்து முடித்த பிறகு இப்பொழுது என்ன பண்றாருன்னா, அக்கரைக்கு, அதாவது கலிலியா என்ற நாட்டிலிருந்து, அந்த பட்டணத்திலிருந்து, அந்த கடல்ல இருந்து அவர் கெரசனேஸ் சொல்லி ஒரு இடத்துக்கு போகிறார், பட்டணத்துக்கு. அப்போ அந்த இடத்துக்கு போகும்பொழுதுதான் ஒரு சம்பவம் நடக்குது. என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, தேவன் அதாவது நம்மளோட பாஷையில சொல்ல போனா பேய் பிடித்த ஒரு மனுஷன், சரிங்களா, டீமன் பொசஸ்ட் மேன், அவருக்கு சுகம் கொடுக்கிறதே, அவரை விடுதலைப்படுத்துகிறது கதையை நாம் பார்க்கிறோம். இப்பொழுது நம்ம பார்க்கிறோம், தேவன் இப்போ இந்த கரையிலிருந்து அந்த கரைக்கு போய் இறங்கும் பொழுது அவரை வர வைப்பதற்கு அங்குள்ள மக்கள் உடையாதது வர வைக்கல. யார் வர வைக்கிறதுக்கு உடையாதுன்னா, ஒரு மனிதன் உடையாதுன்னா அவனுக்குள்ளாக பல ஆவிகள் உண்டு. புரியுதுங்களா? அவனை லேகியோன் என்று கூப்பிடுவாங்களாம். எதனால லேகியோன் என்று சொல்லப்படுகிறதுனா, அவன் பேரு, இவனுக்குள்ளாக ஒரு பல விதமான ஆவிகள் அவனுக்குள்ளாக இருந்தது. அதனால அவனை லேகியோன் என்று அடிக்கப்பட்டான். சரிங்களா? ஆனால் அன்பான தேவஜனமே, இந்த மனுஷனுடைய சூழ்நிலை நம்ம பார்க்கும் பொழுது, இந்த மனுஷனோட வாழ்க்கையை அவனுக்குள்ளாக இந்த ஆவிகள், அசுத்த ஆவிகள் இருப்பதினால் அவனுக்கிட்ட இந்த அசுத்த ஆவிகள் அவனுடைய எப்படி சொல்றது, டிக்னிட்டி, ஆங்கிலத்தில் டிக்னிட்டி என்றுவாங்க, அவனுடைய மரியாதை, அவனுடைய ஸ்தானத்தை, ஒரு சாதாரண மனுஷனை இந்த பூமி நம்மளை பார்க்கும் பொழுது, நம்ம நல்லா ஆடுங்க உடுக்கும் பொழுது தான் நம்மளை நல்லா பார்க்குறாங்க. இன்னைக்கு ஒருத்தர் வசித்திரத்தெல்லாம் போடாமல் இருந்தாக்கா அவனை எப்படி பார்ப்பாங்க? பைத்தியக்காரனை கூட பார்ப்பாங்க இல்லைங்களா? அப்பொழுது இந்த ஆவி முதலாவது அவங்க கிட்ட எடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, அங்க ஆங்கிலத்தில் போட்டிருக்கோம், he did not wear any clothes. அப்படின்னா அவனுடைய அந்த மரியாதையை அது பறித்து கொண்டு
His dignity was taken away by that evil spirit, the unclean spirit. The second thing you see, அவன் வீட்டில் இருந்ததே இல்லை. அப்போ என்ன பார்த்தீங்கன்னா அவனுக்கு குடும்பம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒரு வீட்லேயும் இல்லை, அவன் குடும்பத்திலேருந்து அவனுக்கு அந்த கொடுக்க வேண்டிய அந்த குடும்பம் என்ற ஸ்தானத்திலிருந்து அவனுக்கு ஒரு பிரிவினை. புரியுது? That the demon has made him to be far from his house. அப்புறம் அவனுக்கு இது யாருமே இல்லை. A lonely life. The unclean spirit brought loneliness upon this man. புரியுதுங்களா? அப்போ மூணாவது காரியமாக பார்க்கும் பொழுது அவனுக்குள்ளாக அவனை வந்து தனிமைப்படுத்தி கொண்டான். He was like an outcast, he was like an outcast, this man. ஏன் பார்த்தீங்கன்னாக்கா அவன் வந்துட்டு பட்டணத்தில் இருக்கிறத விட அவன் வீட்டிலலாம் இல்லாமல் எங்கே இருப்பானாக்கா டூம்ஸ்னாக்கா கல்லறையின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருந்தான் அந்த மனுஷன். அப்பொழுது அன்பான தேவஜனமே, ஒரு காரியம் நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். சாத்தான் இல்ல சத்ருவானவன் இல்ல அந்த அசுத்த ஆவிகள் ஒரு மனுஷனோட வாழ்க்கைக்குள்ளாக வரும் பொழுது அவனோட வாழ்க்கையில எல்லா விதத்திலையும் அவனை நாசப்படுத்துவதற்கு தான் வரும். புரியுது? அது அவனை நாசப்படுத்திட்டு தான் வரும். இதை நீங்க வந்து வாசிக்கணும். 27வது வசனத்துல நம்ம பார்க்கும் பொழுது ஆங்கிலத்தில் போட்டிருக்கு, he was not wearing clothes, he was not in a house, he was living among the tombs னு போட்டிருக்கோம். ஆங்கிலத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது 27வது வசனத்தை வாசிச்சீங்கன்னாக்கா இந்த மனிதன் கிட்ட இருந்து பறிக்கப்பட்ட காரியத்தை குறித்து அங்க போட்டிருக்கோம். நீங்க பாத்தீங்கன்னாக்கா அன்பான தேவஜனமே, இப்போ இந்த மனுஷனுக்கு, அதாவது இந்த அசுத்தாவியால பிடிப்பட்ட மனுஷனுக்கு தேவன் யார் என்று தெரிந்தது. இது ஒரு ஆச்சரியமான காரியம் இல்லை? இன்னைக்கு அந்த அசுத்த ஆவியால பிடிப்பட்ட ஒரு மனுஷன், அவனை அந்த தேசத்துல இருக்கிற எல்லாமே தள்ளி வைத்தார்கள். ஆனால் இந்த பிசாசு பிடித்த இந்த பிசாசுக்கு இயேசு யார் என்று தெரியுது. புரியுதுங்களா சார்? 28வது வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது இந்த மனுஷன் தேவனிடம் இயேசுவை பார்த்து கதறிக்கொண்டு வருகிறது நாம் பார்க்கிறோம். என்னன்னு சொல்லி கதறிக்கொண்டு வருகிறானா, தேவகுமாரனே உனக்கும் எனக்கும் என்ன, எதுக்காக என்னைய வந்து சித்திரவதை செய்கிறாய்? Why are you here to torment me? Why are you here to cast me out? சொல்லி கேட்கிறத பார்க்கிறோம். You son of the most high சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவோம். பார்த்துருக்காங்க, எழுதியிருக்கிறோம் பார்த்தீங்கன்னாக்கா. அப்பொழுது அங்கே ஒரு காரியம் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அந்த சத்ருவான நாள் பிடிப்பட்டவனுக்கு தேவன் யார் என்று சரியாக தெரிந்தது. அவனுக்குள்ளாக இருந்த அசுத்த ஆவிக்கு ஆவியானவரை கண்டு நடக்கிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவனை பார்க்கிறோம், அவன் கெஞ்சுகிறான் இயேசுவிடம். அந்த அசுத்தாவி கெஞ்சுகிறது இயேசுவிடம், என்னையே சித்திரவாதை செய்யாதீங்க. Do not torment me சொல்லி. Do not torment me சொல்லி. இங்க ஒரு காரியம் நம்ம நல்லா பார்த்தீங்கன்னாக்கா, இன்னைக்கு அநேக வேலைகள் சாத்தான் இல்ல பிசாசுன்னு சொல்லும் பொழுது அவன் தான் நம்மளை பயம் காட்டுவான், அவன் தான் நம்மளை வந்துட்டு போட்டு சித்திரவாதம் பண்ணுவான், நம்ம வாழ்க்கையை நாசப்படுத்துவான் சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆனா அவனுக்கு தெரிகிறது இயேசு யாருன்னு சொல்லி, இயேசுடைய அதிகாரம் என்னன்னு சொல்லி அவனுக்கு தெரிந்ததினால் அவன் தேவனை கண்டு பயந்து நடக்கிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. இன்னைக்கு கேள்வி என்ன என்றால், இயேசு யாருன்னு எனக்கு தெரியும். அந்த இயேசுடைய வல்லமை எப்படிப்பட்ட வல்லமைன்னு எனக்கு தெரியும். இன்னைக்கு நான் கிறிஸ்தவன் என்று சொல்கிறேன். ஒரு அசுத்தாவி தேவனுடைய பிரசனத்திலே நடங்குது, அதுக்குள்ளாக அசுத்தம் இருக்குதுன்னு சொல்லி பயந்தது. ஆனால் இன்னைக்கு மனுஷர்கள் அசுத்தமான காரியங்களை செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டு தைரியமாக சபைக்கு போகிறோம், தைரியமாக ஜெபிக்கிறோம், எல்லா காரியங்களும் செய்கிறோம் இல்லைங்களா? அன்பான தேவஜனமே, ஒரு அசுத்த ஆவி தேவனை கண்டு நடக்குது. தேவனோட பிள்ளையாக இருக்குது நீங்களும் நானும் இன்னைக்கு தேவனை கண்டு நடக்க வேண்டுங்க, அவருக்கு பயப்பட வேண்டுங்க. ஆனா இன்னைக்கு என்ன நடக்குதுனாக்கா, இன்னைக்கு அநேக வேளைகள் கிறிஸ்தவர்கள் தேவனை யாரும் தெரியுதோ இல்லையோ, இன்னைக்கு சில கிறிஸ்தவர்களை பார்க்கும் பொழுது கோமோவை போய் பார்க்கிறார்கள். சில வேலையை பார்க்குறோம், வேற காரியத்துக்கு, அதாவது இவ்வளவு பிரிசுமி செஞ்சுட்டான்னு சொல்லி பயப்படுறோம், இது செஞ்சுட்டான் அது செஞ்சுட்டான், ஐயோ எனக்கு இப்படி ஆச்சு எனக்கு அப்படி ஆச்சுன்னு சொல்லி பயப்படுறோம் இல்லைங்களா? அது இல்லையா இல்லைங்களா? ஏன்னா தேவனை யாரும் நீங்க அறிந்து கொண்டால் அந்த பயம் உங்களை விட்டு நீங்கி போக வேண்டும். You need to know who is your God. You need to know who is Jesus in your life. Hallelujah. Your God is not an ordinary God. உங்க தேவன் இயேசு கிறிஸ்து நீங்க வணங்குற தேவன் ஒரு சாதாரணமான தேவன் இல்லைங்க. அவர் ஒரு வல்லமையான தேவன். அவர் வந்தால் எப்படிப்பட்ட அசுத்தாவியா இருந்தாலும் அது நடக்கும், அது பயப்படும், பயந்துரும். அது ஏன்னா நம் தேவன் அவ்வளவு புரிதான தேவன்.
இன்னைக்கு அவ்வளோ பெரிதான தேவன் நம்ம கூட இருக்கும் பொழுது நம்ம இருளை கண்டா பயப்படுறோம், பேயை கண்டா பயப்படுறோம் இல்லைங்களா? ஆனா தேவனுக்கு மட்டும் சில வேளையில பயப்பட மாட்டேங்கிறோம். அன்பான தேவ ஜனமே, இங்க நம்ம பார்க்கிறோம், அவனுடைய வாழ்க்கைக்குள்ளாக இயேசு வரும் பொழுது அவனுக்கு ஒரு விடுதலை கிடைக்கிறது நம்ம பார்க்கிறோம். ஏன்னா தேவன் அந்த இடத்தில் அந்த அசுத்த ஆவியை பார்த்து சொல்கிறார், இந்த மனுஷனொட்டு நீ வேலை ஆகுன்னு சொல்கிறார். அந்த மனுஷனொட்டு நீ வேலை ஆகுன்னு சொல்கிறார். அன்பான தேவஜனமே, அந்த இடத்துல ஒரு காரியத்தை நீங்க புரிந்து கொள்ளணும். உங்க தேவனுடைய வார்த்தை அவ்வளவு வல்லமையானது. அந்த ஒரு வார்த்தை சொன்னது அந்த அசுத்தாவி அவனை விட்டு நீங்கி போனது இல்லைங்களா? அந்த அசுத்தாவி நடந்தது, தேவனை கண்டு பயந்தது, தேவனுடைய வார்த்தையை கேட்டு நடங்கி ஓடுனது, அவனை விட்டு போனது. ஆனா இன்னைக்கு நம்மளுக்கு இந்த தேவன் யாருன்னு தெரியாதனால சில வேளையில் நம்ம வாழ்க்கை இருளாகவே இருக்குது. புரியுதுங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. மூட நம்பிக்கைக்கு பயப்படுறோம். சில காரியங்கள் நானும் முன்ன ஒரு காலத்துல அப்படிதான் இந்த பூனை எல்லாம் சொல்லுவாங்க, என் பாட்டி மொழி சொல்லுவாங்க, பூனை தாண்டி போயிடுச்சுன்னா ஐயோ பார்த்து போப்பா, எச்சு துப்பிட்டு போப்பாடுவாங்க. எதுக்காக எச்சு துப்புறாங்கன்னு தெரியாது. ஏன்னா இது விவரம் தெரியாத வரைக்கும், ஆண்டு யாருன்னு தெரியாத வரைக்கும் எச்சு தான் துப்பிட்டு நானும் போயிருக்கிறேன். எதுக்காக இது செய்ய சொல்றாங்கன்னு தெரியாது. புரியுதுங்களா? இந்த மாதிரி தேவையில்லாத காரியங்கள், தேவையில்லாத பயங்கள், தேவையில்லாத நேரத்தில் பயந்து கொண்டு இருக்கிறோம். அன்பான தேவஜனமே, உங்க இயேசுவை பிடித்துக் கொள்ளுங்க. நீங்க இயேசுவோட பிள்ளைங்க. இன்னைக்கு சாத்தான் உங்களை பார்த்து பயப்படுவாங்க, நம்ம பார்த்து சாத்தானை பார்த்து பயப்படுவாங்க. புரியுதுங்களா? இன்னைக்கு உலகத்தில் உள்ள நடக்குது பிரச்சனையை பார்த்து நம்ம பயப்படக்கூடாது. அந்த பிரச்சனை நம்மளை பார்த்து பயப்படணும். நமக்குள்ளாக இருக்க தேவன் பெரியவர். The one who is in me is greater than the one who is out there. நமக்குள்ளான இருக்க தேவன் வெயில இருக்குது, அந்த சாத்தானோட பெரிய உதவுங்க. புரியுதுங்களா? அன்பான தேவஜனமே, அதனால் தேவன் பெரிய காரியங்களை செய்வார் சொல்லி நம்ம விசுவாசிக்கிறதுக்கு ஒரு கிறிஸ்தவனாக இருக்க வேண்டும். இங்க பார்க்கிறோம் 29வது வசனத்துல தேவன் அந்த சாத்தானை பார்த்து அவரு போய் கெஞ்சிட்டு இல்ல, தயவு செஞ்சு வெயில வந்துரு, நீ லேகியம், நீ நிறைய ஆவி இருக்கிற, உன்னால வர முடியாது வெயில, எனக்கு தெரியும், ஐயோ எப்படியாவது வந்துரு சொல்லி கெஞ்சிட்டாங்க. He commanded. அதாவது அதிகாரத்தோட தேவன் சொல்லுகிறார் வெயில வான்ட்டு அந்த சாத்தான் அந்த இடத்துக்கு போறது நம்ம பார்க்கிறோம். அந்த லீகியோன் அவனை விட்டு ஓடுகிறது நம்ம பார்க்கிறோம். It was not a plea that Jesus made. He did not beg like what the devil did, but God commanded him to leave, and he had to leave because our Lord is the greatest of all. Hallelujah, hallelujah. இங்க பார்க்கிறோம் அந்த வார்த்தை ஆங்கிலத்தில் unclean spirit னு போட்டு 29வது வசனத்துல ஏன் சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, அசுத்தமான ஆவிகள் இன்னைக்கு ஒரு மனுஷனோட வாழ்க்கைக்குள்ள போகும் பொழுது unclean spirit னுவாங்க ஆங்கிலத்துல. அது எந்த சுத்தமான காரியமும் செய்யக்கூடாது ஒரு மனுஷன். புரியுதுங்களா? இன்னைக்கு நீங்க ஜெபிக்கிறதுலாம் தேவனுடைய பரிசுத்தத்தை காண வேண்டும், வேதத்தை வாசிப்பது தேவனுடைய பரிசுத்தத்துக்குள்ளாக வளர வேண்டும் சொல்லி இல்லைங்களா? தேவனுக்குள்ளாக நம்ம வளர வேண்டும் சொல்லி பிரயாசம் எடுக்கிறதுனால தான் எல்லாம் செய்யணும். ஆனா அன்பான தேவஜனமே, அசுத்தமான ஆவிகள் இருக்குதுன்னு சொன்னால் பரிசுத்த ஆவி இல்லாமல் ஜெபிப்பது எரிச்சலாக இருக்கும், தேவன் வார்த்தையை கேட்பது எரிச்சலாக இருக்கும், தேவனுடைய வார்த்தையை வாசிக்கிறதுக்கு எரிச்சலாக இருக்கும், சபைக்கு போகிறதுக்கு எரிச்சலாக இருக்கும். அல்லேலூயா. காலையில எழுந்து ஞாயிற்றுக்கிழமை தேவனுடைய வார்த்தையை கேட்பதுக்கு ஒரு பெரிய கஷ்டமாக இருக்கும். எப்போ தெரியுங்களா? பரிசுத்த ஆவியானவருக்கு செயல்படாமல் அசுத்த கிரிகள் செயல்படாமல். அன்பான தேவஜனமே, ஒரு காரியம் நல்லாக புரிந்து கொள்ளுங்க. இந்த COVID-19 எல்லாருக்கும் சொல்லலாம், ஐயோ சபை திறந்து மாட்டேங்கிறாங்க, சபைக்கு போனா தான் நல்லா இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கலாம் சொல்லி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அந்த காரியத்தை நீங்க மறந்துட்டீங்க. நம்ம எங்க இருக்கிறோம்? நம்ம தான் இங்க சபை. இன்னைக்கு நம்ம எங்க இருக்கிறோம் அங்கதான் நம்ம விசுவாசமும் வளர வேண்டும் இல்லைங்களா? இன்னைக்கு நம்மளுக்கு ஒவ்வொரு இல்லம் இருக்குது. நம்ம அந்த இல்லத்துல ஜெபிக்கும் பொழுது, தேவனை துதிக்கும் பொழுது, நம்ம பிரகாசிக்கும் பொழுது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பொழுது அந்த இடம் தேவனுக்கு ஒரு ஆலயமாக இருக்கும். புரியுதுங்களா? அன்பான தேவஜனமே, அதனால நான் சொல்லுகிறேன், இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் யாரு உண்டு? அசுத்த ஆவிக்கு இடம் உண்டா, பரிசுத்த ஆவிக்கு இடம் உண்டான்னு சொல்லி நீங்களே அந்த கேள்வி கேட்க வேண்டும். நான் யாருக்கு இடம் கொடுக்கிறேன் என் வாழ்க்கையில சொல்லி. அல்லேலூயா. அன்பான தேவஜனமே, அசுத்த ஆவியானவன் உங்களுக்கு சந்தோஷத்தை கொண்டு வருவதற்காக உங்க வாழ்க்கைக்குள்ள வரமாட்டான். உங்க வாழ்க்கையில சமாதானத்தை கொண்டு வருவதற்காக அவன் வரமாட்டான். உங்க வாழ்க்கையில அன்பு இருக்க வேண்டும், இல்ல ஒற்றுமை உங்க குடும்பத்தில் இருக்க வேண்டும் சொல்லி அவன் இந்த வகையிலும் அவன் ஒரு துளி கூட அவன் ஆசைப்பட மாட்டாங்க. ஏன்னு சொன்னாக்கா, இன்னைக்கு சில வேளையில் நான் ஒரு காலத்துல கிறிஸ்தவனாக இருந்தாலும் நானும் இந்த மாதிரி போயிட்டு போகும்போது நான் பார்த்துருக்கேங்க, இல்லைன்ட்டு இல்லை. புரியுதுங்களா? சண்டை போடணும், நல்லா வீரமாக இருக்கணும்லாம் சொல்லி ஒரு காலம் உண்டு. நண்பர்களோட, தவறான நண்பர்களோட போய் சேர்ந்து தேவையில்லாத காரியங்கள் செய்த காலங்கள் உண்டு. ஆனா நான் சொல்றேன் பாருங்க, அவன் நம்ம வாழ்க்கைக்குள்ள வந்துட்டான்னு சொன்னாக்கா கிறிஸ்து நம்ம வாழ்க்கை விட்டு போயிருவாரு. ஏன் தெரியுங்களா?
ஏன் தெரியுங்களா? ஏன்னா அவனுடைய தந்திரங்கள், அவனுக்கு நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம அவனுக்கு கீழ்ப்படைய ஆரம்பிச்சிட்டாக்கா ஒரு எஜமானுக்கு தானே நம்ம கீழ்ப்படைய முடியும். புரியுதுங்களா? அதனால அன்பான தேவச்சனமே, ஒரு காரியம் புரிந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு நிறைய பேர் வந்துட்டு நினைச்சிட்டு இருக்கிறாங்க, நான் போயிட்டு தீட்டு கழிச்சிட்டு வந்துட்டேன், என்னோட பாவத்தை கழிச்சிட்டு வந்துட்டேன்னு நினைக்கிறீங்க. சில பேர் இந்த மண்டி பூங்காலாம் சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் செய்வாங்க. பிஸ்னஸ்ல செய்தவங்களா அதெல்லாம் நிறைய செய்வாங்க. புரியுதுங்களா? தைலம் பச்சை குத்திக்குவாங்க, அது இதுன்னு செய்யறதுலாம் உண்டு. ஆனால் நான் சொல்றேங்க, எந்த வகையில் அதில் ஒரு நன்மையை கொண்டு வரப்படுது. இட்ஸ் நாட் கோயிங் டு bring you anywhere near God. It's not going to bring any safety to your life. It is not going to bring you to salvation. உங்களுக்கு ரட்சிப்புக்கு அது நடத்தாதுங்க. உண்மையிலே சார் நாசப்படுத்துங்க, அசுத்தப்படுத்துங்க. அதுதான் அசுத்த ஆவியோடைய செயல்பாடு. இன்னைக்கு யாரெல்லாம் இந்த தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கீங்க, உங்கள்கிட்ட ஒரு காரியத்தை சொல்ல நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. தயவு செய்து அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன், தயவோடு கேட்டுக்கொள்கிறேன். இப்படிப்பட்ட காரியங்கள் சேர்ந்தவங்க கூட நீங்க சேராதீங்க. தயவு செய்து இப்படிப்பட்ட காரியங்கள் நீங்களும் ஈடுபட்டுறாதீங்க. ஏன்னா அது உங்க வாழ்க்கையிலே பெரிய ஒரு தரித்திரத்தை கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கு. அல்லேலூயா. அனுபவத்தில் சொல்றேன், தயவு செய்து கேளுங்க. அன்பான தேவஜனமே, பிறகு நம்ம பார்க்கிறோம், இப்போ இந்த மனுஷனை பார்க்கும் பொழுது அவனை எப்பவுமே சங்கிலியால கட்டி வைப்பார்களா? சங்கிலியால கட்டி வைத்து அவனை கட்டி வைக்க முடியல, அது உடச்சிட்டு வந்துருமா? ஏன் தெரியுங்களா? அவ்வளோ ஆவிகள் அவனுக்குள்ள, அந்த அசுத்தாவியை பிடியில போட்டு வைக்க முடியல மனுஷனால. மனுஷனுடைய சங்கிலி, மனுஷனுடைய பலத்தை கொண்டு அவனால ஒண்ணுமே செய்ய முடியல அவனை. ஆனால் இந்த அதே மனுஷனை இப்போ தேவன் வரும்பொழுது என்ன பார்க்கிறோம்னாக்கா, அவ்வளோ பலசாலியாக காணப்பட்ட அந்த மனுஷன், அந்த அசுத்தாவி தேவனுக்கு முன்பதாக ஒண்ணுமே இல்லாம போச்சுங்க. நம்ம இயேசுக்கு முன்பதாக அது ஒண்ணுமே இல்லாம போச்சுங்க. ஏன்னா நம்ம இயேசு முன்பதாக வரும்பொழுது அவன் பலவீனமாக காணப்படுகிறான். நம் தேவன் பலவானாக இருக்கிறார். நம் தேவனால கூடாத காரியம் எதுவுமில்லை. அவர் மகிமையான தேவன் சொல்லி அந்த அசுத்தாவிக்கு தெரிஞ்சிச்சுங்க. ஏன்னா இயேசு வந்துட்டா விடுதலை வந்துடும் சொல்லி அந்த சாத்தான் தெரிஞ்சுங்க. அதனால தான் அவன் வந்து தேவனிடம் கெஞ்சிக்கிறதை பார்க்கணும், தேவனே என்னை வெயிலாக்கிறாதீங்க இந்த வீட்டில், இந்த உடம்பு விட்டு. ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சு இயேசு வந்துட்டாக்கா அங்க சமாதானம், அங்க சந்தோஷம் எல்லாமே வந்துடும், ஒரு விடுதலை ஆவி வந்துடும் சொல்லி. அதனால தான் சாத்தான் நாங்கள் பயப்படுறதை நாம் பார்க்கிறோம். அவ்வளவு பலசாலியாக இருக்குது அந்த சாத்தான், அவ்வளவு பலசாலியாக இருக்கிற லேகியோன் இப்போ தேவனுக்கு முன்பதாக ஒன்றுமே இல்லாம போயிட்டான். 30வது வசனத்துல பார்க்கிறோம், லேகியனை சொல்லி கொடுத்து அங்க சோடப்பட்டிருக்கோம், அவனை லேகியன் என்று பேர் சொல்லப்பட்டிருக்கோம் சொல்லி போடப்பட்டிருக்கோம் 30வது வசனத்துல. அதனாலதான் பாருங்க, அவனுக்கு ஒரு 6000, அந்த லேகியனோட அர்த்தம் வந்து 6000 இராணுவர்கள் சொல்லி அர்த்தமா. அப்போ அப்படி பார்க்கும் பொழுது அவனுக்குள்ளாக எத்தனை ஆவி இருந்துச்சுன்னு சரியாக போடப்படல, நிறைய ஆவி இருந்துச்சு சொல்லப்பட்டு. ஒரு 6000 ஆவி வச்சுக்கோங்க அவனுக்குள்ளாக இருக்கு. அப்போ எவ்வளவு பலசாலியாக இருக்கும் அந்த ஆவி. ஒரு 6000 ஆவினாக்கா அவ்வளவு பெரிய பலசாலியாக இருக்கும், யோசிச்சு பாருங்க. அப்ப அப்படிப்பட்ட பயங்கரமான ஒரு பலசாலியான ஒரு ஆவியாக இருந்தா கூட தேவன் முன்பதாக ஒண்ணும் இல்லை. அல்லேலூயா. இன்னைக்கு இது நீங்களும் நானும் உணர்ந்து கொண்டால் நம்ம வாழ்க்கையில் அந்த தேவன் யாருன்னு புரிந்து கொள்ளணும். அல்லேலூயா. சாத்தானோட சூழ்ச்சிகள், தந்திரங்களை கண்டு நம்ம பயப்பட மாட்டோம். அவனால பயம்தான் காட்ட முடியும், ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா நமக்குள்ளாக இருக்கிறது இயேசு, நமக்குள்ள இருக்கான பெரிதான தேவன் அவரு. அல்லேலூயா. இந்த பெரிதான தேவனுக்கு மட்டுமே நம்ம பயப்பட வேண்டும், மித்த எந்த காரியத்துக்கும் அல்ல, மித்த எந்த அசுத்த காரியத்துக்கும் அல்ல. புரியுதுங்களா? அன்பான தேவஜனமே, இப்பொழுது நம்ம பார்க்கிறோம், தேவன் அந்த அசுத்தாவியை கண்டு வெயிலாகின்றார். அப்போ அந்த இடத்துல என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா 32வது வசனம் 33வது வசனம் வரைக்கும் அந்த இடத்துல பன்றிகள் வருகிறது நாம் பார்க்கிறோம். இந்த ஆவி எல்லாம் அந்த பன்றிகளுக்குள்ள போய் பூந்து விட்டு எல்லாம் போயிட்டு ஒரு பெரிய மலையிலிருந்து கீழே விழுந்து சாகுறது. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு காரியம் தானே, லேகியன் காரியம் படிச்சுன்னா நமக்கு தெரியும் இல்லைங்களா? ஆனா அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், அசுத்த ஆவியை தேவன் எதனால அந்த அசுத்த ஆவியை அந்த பன்றிக்குள்ள அனுப்புனார் சொல்லி நம்மளுக்கு ஒரு கேள்வி வரும் இல்லைங்களா? நிச்சயமாக வரும் இல்லைங்களா? ஆமா தானே? ஏன் தேவன் அதை அசுத்தாவை வேண்டி விட்டுட்டு அப்படியே போயிருக்கலாமே, ஏன் அந்த பன்றிக்குள்ள அனுப்புனாரு? ஏன் இதுக்கு என்ன காரணம்? யாருக்குமே அந்த கேள்வி வரலையா? எனக்கு வந்துச்சுங்க. அதுக்கு பதில் வந்துட்டு லூக்கா 11வது அதிகாரம் 24வது வசனம் 26வது வசனம் வரைக்கும் வாசிங்கனாக்கா உங்களுக்கு அங்க தெளிவாக போடப்படும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா அது முன்பதாக அந்த 24வது வசனத்துக்கு முன்பதாக நீ வாசிச்சு பார்த்தீங்கன்னா, தேவன் ஒருத்தனால பேச முடியாது, அவனுக்காக செவிக்க போவார், அவனை சுகப்படுத்துவார். அங்கே உள்ளவங்களாம் அவனுக்குள்ளாக பெல்சிபா என்ற ஒரு ஆவி இருக்குதுன்னு சொல்லி இயேசுவை பார்த்து சொல்லுவார்கள். ஆனால் அந்த காரியத்தெல்லாம் நீங்கள் தனியாக படித்து பார்க்கலாம். ஆனால் அது பிறகு வருது காரியம் தான் 24லேருந்து 26 நம்ம பார்க்கிறோம்.
தேவன் அங்க என்ன சொல்லியிருப்பாருனாக்கா, அந்த வார்த்தை என்ன சொல்லணும்னாக்கா, ஒரு ஆவி ஒருத்தனை விட்டு போகும் பொழுது அவனுக்குள்ளாக அவனை சரிப்படுத்தி சுத்தம் பண்ணிட்டு அவன் தேவனுக்குள்ளாக இல்லைன்னு சொல்ல வச்சுக்கோங்க. இன்னைக்கு நான் ஒரு பாஸ்டரா உங்களுக்காக ஜெபிச்சிட்டேன், உங்களை சுத்திகரிப்பு செஞ்சுட்டேன், உங்க வீட்டுல அசுத்தாவி இருக்குன்னு சொல்லி வந்து சுத்திகரிப்புலாம் செஞ்சுட்டேன், இல்ல உங்களுக்கே பேய் பிடிச்சுன்னா உங்களுக்காக ப்ரே பண்ணி பேய் ஓடிச்சு வச்சுக்கோங்க. ஆனா நீங்க தேவனுக்குள்ளாக இல்லாமல் இருந்தாக்கா, அது போனது ஒன்னாக இருந்தா வரும்போது இன்னும் 7 கொண்டு வந்து உள்ள உட்காந்துக்கணும். புரியுதுங்களா? சுத்தமாக என் வீடை சுத்தம் பண்ணிச்சுனாங்க, இப்ப நான் திருப்பி உள்ள வந்து உட்காந்துக்கணும். போய் வாசிச்சு பாருங்க, நான் சொல்றது உண்மையா இல்லையான்ட்டு. அதனால தான் ஆண்டவர் அந்த பன்றிக்குள்ள அனுப்புறதை நாம் பார்க்கிறோம். You see, God sends the unclean spirit into the unclean animal and he died. புரியுதுங்களா? That was the reason. If God would have just let it out, it would have find for another house, it would have found for another host is the right word. வித்த ஒரு இடத்த தேடும், வித்த ஒரு இதயம் இங்க திறந்துக்குன்னு சொல்லி கேட்கும். புரியுதுங்களா? நான் ஒரு கதை சொல்ல ஆசைப்படுகிறேன் இந்த வேலையை. நான் சிறு பையனாக இருக்கும்போது சில காலங்களுக்கு முன்பாக, அப்போ ரொம்ப சின்ன பையனாக இருந்த உண்மையிலே, அப்போ இந்த மாதிரி வாலிப பையனும் இல்லை, வாலிபனும் இல்லை, வயசாச்சு பாசத்துக்கு எனக்கும். ஆனால் சின்ன பையனாக இருக்கும்போது ஒரு 11-12 வயசு இருக்கும்போதுலாம் சின்ன பையன் தானே, சரிங்களா? அப்போ என்ன நினச்சுன்னா, பாஸ்டர் சுப்பையான்னு சொல்லி ஒருத்தர் சிங்கப்பூரில் இருந்தார். இப்போ அவர் மகன் இருக்கிறார், ஜோனத்தன் சுப்பையான்னு சொல்லி. அவர் எங்கள் சபைக்கு வந்து ரிவைவல் மீட்டிங் கூப்பிடும்போது அவர் வந்து ரிவைவல் மீட்டிங் நடத்தி கொண்டு இருக்கும்பொழுது ஒருத்தர் அந்த சபையில் ரொம்ப அமைதியான ஒரு நபர், இந்த காரியம் நிறைய பேர் மறந்துருப்பாங்க நினைக்கிறேன், பட் இது நடந்த ஒரு உண்மையான சம்பவம். பாஸ்டர் முன்னுக்கு ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது அவர் பயங்கரமாக ஜெபிச்சுட்டு இருக்கிற அபிஷேகத்தில் திடீர்னு பின்னாடி இருந்து இந்த அமைதியாக இருந்த சகோதரர், எப்பயுமே சபைக்கு அமைதியாக தான் வருவார், போவார், பைபிள் படிப்பார், பேர் வீட்டுக்கு அவ்வளோதான் செய்வார். திடீர்னு ஏஞ்சி கத்தி ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணி கையெல்லாம் பயங்கரமாக முடுக்கிக்கிட்டு ஒரு மாதிரி நடந்து வர்றாரு சர்ச் புல்பீட்டி. வந்தோடனே அந்த பாஸ்டருக்கு தெரிஞ்சிச்சு அது அசுத்தாவின்னு சொல்லி இறங்கி பாஸ்டர் சுப்பையா ஜெபிக்க ஆரம்பிச்சார். ஜெபித்துட்டு அதுகிட்ட சொன்னார், ஏசு நாமத்தில் வெயிலாவன்ட்டு. அப்போ அதை கேட்டுச்சு, நீங்கள் எந்த கதவு திறந்துருக்குது காட்டுங்க பாஸ்டர், நான் போகிறேன் பாஸ்டர் அந்த கதவுக்கு. அப்போ அது என்ன கேட்குதுன்னா, அங்கே உட்காந்துக்க யார் ஒரு இதையும் திறந்து கொடுக்குறாங்க, அது வந்து தங்குறதுக்கு நான் வரேன்னு சொல்லி கேட்குது. நான் போகிறேன், இந்த உடம்பு என்ன வரும், வேற உடம்பு எனக்கு கொடுக்குன்னு சொல்லி. ஆனால் அவர் பாதாளத்துக்கு அனுப்பினார் தேவன். ஹல்லேலூயா. எப்படி இங்கே அந்த சாத்தானுக்கு தெரிஞ்சிச்சோ தேவனால அவனை பாதாளத்துக்கு அனுப்ப முடியாது. He knew that God would send him to the abyss. That's the same way the pastor prayed and he cast out the demon. He cast out the demon. அன்னைக்கு விரட்டினார் அந்த ஆவியை. அப்போ எனக்கு ஒரு காரியம் அப்போ புரியல, ஆனால் இந்த வாசத்தை வாசிக்கும் போது எனக்கு புரிந்தது. அந்த அசுத்தாவி ஒரு உள்ளத்தை ஒரு இதயத்தை விட்டு போகும்பொழுது, ஒரு உடலை விட்டு போகும்பொழுது அது ஒன்னொரு உடல் தேவை வாழ்வதற்கு. அப்பொழுது அது நிச்சயமாக மற்ற மனுஷங்களை தேடி போகும். ஹல்லேலூயா. புரியுதுங்களா? அதனால தான் தேவன் பன்றிக்குள்ள போன்னு சொல்லி வேட்டை அடிக்கிறது நான் பார்க்கிறேன். சரிங்களா? அன்பான தேவஜனமே, இன்னைக்கு உங்களுடைய இதயத்தில் உங்களுடைய உடலில் யார் இருக்கிறார், உங்களோடு யார் தங்கி இருக்கிறார்? அசுத்தாவிகளுக்கு இடம் உண்டா? நான் செய்கிற பாவத்தினால், நான் செய்கிற சில காரியத்தினால் என் உள்ளத்திலே அசுத்தாவிகள் வந்து புகுந்து வாழ்வதற்கு வாய்ப்புகள் உண்டா? இன்னைக்கு நம்ம கேட்க வேண்டிய கேள்வி இதுங்க. நம்ம ஏதோ தானும் அப்படியே சொகுசா அப்படியே இருக்கிறோம், நல்லா இருக்குது, எல்லாம் சரியா இருக்குது நினைச்சிட்டு இருக்கக்கூடாது. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் சொல்லி அதை மறந்துடக்கூடாதுங்க. அப்படி எப்பயுமே வந்து வேதத்தை வந்து ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் உங்கள் வாழ்க்கையை. இப்பொழுது 34 37 வருஷத்துக்குள்ள போகும்பொழுது நாம் பார்க்கிறோம், இந்த மனுஷர்கள் அங்க இருந்த மனுஷர்கள் ஒன்னாக சேர்ந்து வந்துட்டார்கள். ஐயோ பண்டிலாம் செத்து போச்சுன்னு கேட்டோன்னா எல்லாம் ஒன்னா வந்துட்டாங்க. அந்த இடத்துல வரும்போது அவங்க பார்க்குறாங்க, அந்த லேகியோன் என்று அழிக்கப்பட்ட அந்த அசுத்தாவி பிடிப்பட்டவன் இப்போ நல்லா வசித்திரம்லாம் போட்டு அங்கெல்லாம் உட்காந்துருக்கான் ஒரு இடத்துல. ஏன்னா அவனை பார்த்து ஆச்சரியப்படுறதோட இந்த மனுஷர்கள் என்ன தெரியுமா பண்றாங்க, இயேசு தயவு செஞ்சு பேருங்க இயேசுன்றாங்க, இயேசு தயவு செஞ்சு பேருங்கன்னு சொல்லி. ஏன்னா அவங்களும் ஒரு வேளை யோசிச்சிருப்பாங்க, இயேசு வந்து ஒரு யூதர் பாருங்க, யூதர்னால யூதர்கள் வந்துட்டு இந்த பன்றியர்கள் இதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்காது, இதெல்லாம் வந்து அவங்க தீட்டுப்படுத்திடுவாங்க காரியம் சொல்லி சொல்லுவாங்க யூதர்கள். ஸோ அதனால அவர் ஆத்திரத்தில் இந்த யூதர்கள் தேவன் யூதத்தின் தேவன் அந்த பன்றிகளை கொண்டுட்டாருன்னு சொல்லி அவங்க நினைச்சிருக்கலாம், ஒரு வேலை நினைச்சிருக்கலாம் இல்லைங்களா? அப்போ அவங்க என்ன சொல்றாங்க, இயேசு பேரணும், இந்த இடத்த விட்டு பேரணும்னு சொல்லி இயேசு விரட்டுறதை பார்க்கிறோம். You see, many a times our Christians we are doing the same thing. Hallelujah. நம்ம அநேக வேளையில் நம்ம கிறிஸ்தவர்கள் இதே தவறு செய்கிறார்கள் தெரியுங்களா? இயேசு அவர் அற்புதம் செய்தாலும் சரி, அவர் நன்மைகள் செய்தாலும் சரி, அந்த கொஞ்ச நேரத்துக்கு இயேசு நம்மளுக்கு வேணும், ஆனால் அந்த பிறகு நம்மளுக்கு அந்த இயேசு வேணாமல் போயிடும். புரியுதுங்களா? நம்மளுக்கு தப்பு செய்யும் பொழுது அந்த இயேசு வேணாம், ஏன்னா அந்த பாவத்தை மன்னிக்கிறதுக்கு சில நாள் நம்மளுக்கு இயேசு வேணும் இல்லைங்களா? இந்த மனுஷனுங்களோட நிலைமையை பாருங்க.
அது யாருனாலும் பிடிக்க முடியாத ஒரு அசுத்தாவியை, யாருனாலும் திருத்த முடியாத ஒரு காரியத்தை தேவன் சரிப்படுத்தினதை பார்க்கிலும் அவங்களுக்கு அந்த பன்றிகள் செத்து போச்சு, ஐயோ ஏதாவது நடந்துருமோன்னு பயந்தார்களுடைய அந்த இயேசு யாருன்னு சொல்லி அவங்க தெரிந்து கொள்ளாமல் போயிட்டாங்க. It is a shame they failed to realize that Jesus was the powerful God who can do great things. அவர்கள் என்ன ரொம்ப ஒரு கஷ்டமான காரியம்னாக்கா, இயேசு அவங்களை தேடி வந்து அந்த இயேசுவை வேணான்னு சொல்லிட்டாங்க பாருங்க. அந்த வல்லமையான இயேசுவை வேணான்னு சொல்லிட்டாங்க அந்த மக்கள். இன்னைக்கு நம்மளும் அந்த மாதிரி நம்ம இயேசு வேணான்னு சொல்லிடக்கூடாது. இயேசுவை நம்ம வைத்துக்கொள்ளும், உள்ளத்தினை வைத்துக்கொள்ளும். இந்த இயேசு யார் என்று நம்ம தெரிந்து கொள்ளுங்க. புரியுதுங்களா? இப்பொழுது இந்த மனுஷனை நம்ம பார்க்கும் பொழுது, இந்த மனுஷன் மனம் திரும்பி இப்போ அதெல்லாம் அந்த அசுத்தம்லாம் அவனை விட்டு போய் அவன் இப்போ விடுதலை பெற்ற ஒரு மனுஷனாக இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். 38வது வசனத்தில் அந்த மனுஷன் தேவனிடம் போய் சொல்கிறான், தேவன் நான் உங்க கூட வந்துடுறேன் ஏசப்பா, நான் உங்க கூட வந்துடுறேன் ஏசப்பா, நான் வந்து உங்க கூட ஊழியம் செய்கிறேன் ஏசப்பான்னு சொல்லி அவன் கேட்குறது நம்ம பார்க்கணும். ஜீசஸ் let me to follow you Jesus, I want to follow you Jesus. இயேசுவே நான் உங்க கூட வந்துடுறேன்னு சொல்லி சொல்லுகிறத பார்க்கிறோம். ஆனால் தேவன் அந்த இடத்துல ஒரு காரியத்தை சொல்கிறார், உனக்கு நடந்த இந்த நன்மையான காரியத்தை போய் உலகெங்கும் சொல்லு. உன்னுடைய இல்லத்திலே, உன்னுடைய ஊருக்குள்ள, பட்டணத்துக்குள்ள போய் சொல்லு, இந்த வல்லமையான இயேசு யாருன்னு சொல்லி, இந்த வல்லமையான இயேசுனால என்ன செய்ய முடியும் சொல்லி நீ போய் சொல்லுன்னு சொல்லி பார்க்கிறோம். அது ஊழியத்தை சொல்கிறார் இல்லையா? அந்த மனுஷனை பார்க்கிறோம், அவன் அது தேவன் சொன்ன காரியத்தை அப்படியே போய் செய்கிறது நாம் பார்க்கிறோம். அவர்களுக்கு புரிய வைத்திருப்பான் நிச்சயமா இல்லைங்களா? The person that you rejected is the God that you needed the most. அவன் கண்டிப்பாக அவன் போயிட்டு அவங்களுக்குலாம் சொல்லியிருப்பான, நீங்கள் தள்ளி வைத்திருக்கீங்களா அந்த மனுஷன், அவரு தான் உங்களுக்கு உண்மையிலே தேவையான ஒரு கடவுளாக இருந்தார், நான் அவரை வேணான்னு சொல்லி தள்ளி வச்சுட்டீங்கன்னு சொல்லி. அனுமான தெரிவிச்சிருமே, நம்ம தேவனை சில வேலை நம்ம தூரமாக தள்ளி வச்சு கிட்ட எழுத்து வச்சுக்க தேவை இருக்கும் போதெல்லாம் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வேண்டாங்க. அண்ணலும் இல்லாமல் குளிரும் இல்லாத ஒரு வாழ்க்கை வேண்டாம். Don't be lukewarm. Let us be in fire for God. Let us to fear Jesus alone. Let us to fear God and let us to be obedient to Him. Let us to receive the spirit of freedom through Jesus. Let us not to be afraid of our future. Let us not to be afraid of the schemes of the devil. Let us not to put so much of trust in our own strength, but to believe in the powerful Jesus. To know that Jesus is still authoritative, is still powerful today. இனிக்கும் அதே தேவனத்தை நம்ம வணங்கி கொண்டிருக்கிறோம். புரியுதுங்களா? இன்னைக்கு உங்க இல்லத்திலே ஒரு அசுத்தாவி புகுந்து உங்களை தொடர்ந்து பண்ணுதா, இயேசு நாமத்தில் போன்னு சொல்லுங்க, அது ஓடிடுங்க. இன்னைக்கு உங்க வாழ்க்கையிலே சத்ருவானவன் புகுந்து உங்களுக்கு தொலை பண்ணி கொண்டிருக்கிறான், இயேசு நாமத்தில் போன்னு சொல்லுங்க, அது ஓடிடுங்க. போன்னு சொல்லுங்க, ஓடிடும். இயேசுவின் நாமத்தில் வல்லமை உண்டு. அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் அதிகாரம் உண்டு. இயேசுவின் நாமத்தில் சத்ருவானவன் ஓடுவான். தேவனுடைய குரலை கேட்டான். அல்லேலூயா. தேவனுடைய பிரசனம் உங்களுக்குள்ள இருப்பதினால் நீங்க எங்க சென்றாலும் சாத்தானில் அசுத்தாவிகள் அங்க இருக்கும்போது அந்த இடத்துல நிக்க முடியாது, ஓடிடுங்க. அல்லேலூயா. சில வேளை நீங்க போய் நிப்பீங்க, ஏன் உங்களை வெறுக்கிறாங்கன்னு கூட உங்களுக்கு தெரியாம இருக்கலாம்ல. உங்களுக்குள்ளாக பரிசுத்தாவி இருப்பது போதே இந்த அசுத்தாவியை உங்களுக்கு பிடிக்காதுங்க. அதுதான் விஷயம். புரியுதுங்களா? அல்லேலூயா. இன்னைக்கு இறுதியாக ஒரு காரியத்தை சொல்றேன். இன்னைக்கு ஒன்றும் நீங்க பேய்களுக்கு தான் பயந்துட்டு இருக்கிறீங்களா? இன்னிலேருந்து அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைங்க. ஏன்னா உங்களுக்குள்ளாக இயேசு இருக்கிறார். அந்த இருளுக்கு பயந்துக்கிட்டு நான் கிச்சனுக்கு போகிறது பயப்படுறேன், பாத்ரூம் போகிறது பயப்படுறேன், புரியுதுங்களா? ராத்திரிலாம் இதெல்லாம் விட்டுருங்க. அங்கே போனாலும் எங்கே போனாலும் இயேசு உங்களுக்குள்ளே இருக்கிறாருங்க. வெயில போய் தேட தேவையில்ல அவங்க இயேசுவை. புரியுதுங்களா? நீங்கள் போய் எந்த இருளான இடத்துல நின்றாலும் உங்கள் இயேசு உங்களோட செல்லுகிறார். புரியுதுங்களா? நீங்க அவர் உண்மையான ரட்சகராக ஏற்றுக்கொண்டீங்கன்னு சொன்னால், அவருக்குள்ளாக இருக்கீங்கன்னு சொன்னால், அவர் வார்த்தையை நீங்க வாசிக்கிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்குள்ளாக இயேசு இருக்கிறார். நீங்க வெளிச்சமாக இருப்பீங்க இருளான இடத்துக்கு. அல்லேலூயா. இப்போ 2வது கருத்து சொல்றேன் பாருங்க. இறுதியாக உங்களுக்கு விடுதலை வேண்டுமா? இன்னைக்கு ஒரு விடுதலை வேண்டுமா? தேவனே எனக்கு போதும், பயந்ததெல்லாம் போதும் ஆண்டவரே. எங்க கேட்டாலும் ஐயோ எனக்கு ஏதாவது செஞ்சுட்டாங்களா, எங்க குடும்பத்துக்கு ஏதோ ஒரு பிழி சொல்லி செஞ்சுட்டாங்களா, பயப்படாதீங்க. உங்களை விடுதலை படுத்துகிற ஒரு தேவனை பத்தி நான் பேசிட்டு இருக்கேங்க. உங்கள்கிட்ட தாங்க நான் பேசிட்டு இருக்கேன். உங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியாத தேவன் இயேசு மட்டுமே. உங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்த தேவன் இயேசு மட்டுமே. இன்றைக்கு நான் சொல்றேங்க, கட்டுகளை உடைக்க முடிந்தது உங்க இயேசுனால முடியுங்க. நீங்க பேய வேண்டியதெல்லாம் ஒட்டுதான். போய் வீட்டில் ஜெபிங்க, முட்டி போட்டு சொல்லுங்க, தேவனே என் வாழ்க்கையில இது போதும், இவ்வளவு கஷ்டப்பட்டது போதும், இவ்வளவு நஷ்டங்களை பார்த்துட்டு என் வாழ்க்கையில இன்னில இது போதும் ஆண்டவரே. சாத்தானை என்கிட்ட பறித்ததெல்லாம் ஆண்டவரே, தேவன் எனக்கு கொடுக்க போகிறேன், சாத்தானை வெட்கப்படுத்த போகிறேன் ஆண்டவரே சொல்லி நீங்க சொல்ல போகிறீங்க. அல்லேலூயா. ஜெபிங்க. இன்னைக்கு இரவு வேளையிலும் சரி பகலிலும் சரி ஜெபிக்க போறீங்க நீங்க உங்களுக்காக.
இன்னிலிருந்து அன்பான தேவச்சனமே நான் சொல்கிறேன், உங்களுக்கு விடுதலை கொடுக்க வந்த தேவன், உங்க வாழ்க்கையை சரிப்படுத்த வந்த தேவன் இயேசு. நீங்க மற்றவங்க கஷ்டத்தை பார்த்து நம்ம அமைதியா இருந்தால் அது நியாயமாக இருக்காது இல்லைங்களா? மற்றவங்களோட வாழ்க்கையில கடந்து போகிற பாதையை பார்த்து அவங்களுக்கு ஒரு பயமா, அவங்களுக்கு மரண பயமாக இருக்கலாம், சாத்தான் மேல பயமாக இருக்கலாம், இல்லை பிணி சுனியை வச்சுட்டாங்க, கட்டுகள் வச்சுட்டாங்கன்னு சொல்லி பயந்துட்டு இருக்காங்க. கால் பண்ணி ஜெபிங்க அவங்களுக்காக, கால் பண்ணி ஜெபிங்க அவங்களுக்காக. அல்லேலூயா. வேலை இடத்துல யாராவது சொல்றாங்களா இந்த மாதிரி இருக்குது பிரச்சனை, ஜெபிங்க அவங்களுக்காக. ஏன்னா உங்களுக்குள்ளாக இருக்கிற தேவன் பெரியவருங்க. The Lord who is in you is great. Such a big God. அவ்வளோ பெரிய தேவன் நம்ம கூட இருக்கும்போது கடைகள் கூட பயம் இருக்கக்கூடாதுங்க, விசுவாசம் தான் இருக்கணும். அல்லேலூயா. வெள்ளிக்கிழமை ஜெப கூட்டத்தில் யாரெல்லாம் அந்த சேமனை கேட்டீங்களோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கலாம் நான் சொல்றேன். அல்லேலூயா, அல்லேலூயா. வாருங்கள் சொல்லி நடக்கும். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, கர்த்தாவே, உலகம் எங்கும் போய் தேவன் நீரே மகிமையான தேவன், வல்லமையான தேவன், நீரே பரிசுத்தத்தின் தேவன், அசுத்த ஆவிகள் உண்மை கண்டு நடங்கும் சொல்லி ஆண்டவரே, நாங்கள் சொல்லுவதற்கு இந்த நாவாளையை நாங்கள் அறிக்கையிடுவதற்கு எங்களை மாற்றுவிட்டு சொல்லி செவிக்கிறோம் ராஜா. பயம் 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 சொல்லி எங்கள் வாழ்க்கை நாங்கள் நாசப்படுத்துறது போதும் ஆண்டவரே. விடுதலையின் ஆவியை கொடுத்த தேவன், எங்கள் விடுதலை நாயகன் நீர் ராஜா. இந்த காலை வேளையில் ஒரு முற்றிலுமான விடுதலை தாரும். இந்த செய்தி கேட்டுக்கிற பிள்ளைகளோட வாழ்க்கையில இல்லத்திலேயும் சரி ஆண்டவரே, வாழ்க்கையிலும் சரி ஆண்டவரே, தேவனுடைய கரம் இருக்கட்டும் அப்பா, தேவனுடைய கரம் செயல்படட்டும் ஆண்டவரே. எல்லா அசுத்த கிரைகளின் நிலையில ஆண்டவரே அவங்களை விட்டு நிலகி ஓடட்டும் ராஜா. இவர்களுடைய பரிசுத்தத்தை பார்த்து அது பயந்து நடக்கட்டும் ராஜா. ஓ ஹல்லேலூயா. அந்த செய்தி கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளோட இயேசுவின் நாமத்திலே அவர்களுக்காக செபிக்கிறேன். ஒரு விடுதலை என்று சொல்லி ராஜா. ஓ ஹல்லேலூயா. Lord, let there be deliverance, Lord, in the name of Jesus. In the name of Jesus. Praise you. Praise you. ஓ ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் என்றும் சதாகாலம் நம்மளோடு இருந்து நம்மளை காக்க கடவுளாக. ஆமென். ஆமென். God bless you.